இறைவன் பேசிய மொழி ஆதி மொழி, தொன்மை மொழி. ஆதிகளில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அவன் எழுப்பிய ஒளி, ஹே ஹோ ஆ என்று எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் அப்படியே இருக்கிறது என்பதாலே தமிழ் உலகின் முதல் மொழி என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இனம் என்பது என்ன என் அன்பிற்குரிய மக்களே? இனம் என்பது என்ன? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் தமிழர்கள். ஏன்? தமிழை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நாம் தமிழர்கள். அந்த இனம் ஒரே இடத்தில் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். அதுவும் தனக்கேயான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம், தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு, இதையெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்குமே, ஆனால் அது பெருத்த மூத்த தொன்ம தேசிய இனம். நமக்கென்று ஒரு வழிபாடு இருக்குது, நமக்கென்று ஒரு மறை இருக்கிறது, திருக்குறள் இருக்குது, 12 திருமறைகள் இருக்குது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், எவ்வளவோ இருக்கிறது, திருமுருகாற்றுப்படை எவ்வளவோ இருக்குது. நமக்கென்று மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது, நமக்கென்று இறை இருக்கிறது. 1-2 கண்டுபிடிச்சவனே நம்ம தான். உன்னால் நம்ப முடியாது. நீ எப்பவுமே உனக்கு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனையாலே இந்த இனம் விழுந்து விட்டது. நீ ஆக பெரியவன். ஜூலியஸ் சீசர் சொல்றான், உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று. அப்படி தமிழ் பேரின மக்கள் எழுந்து சொல்லணும், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகின் மூத்த குடி, முதல் குடி, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த குடி நாங்கள் தான். எல்லோரும் மாந்தநேயம் பேசிக் கொண்டிருந்த போது உயிர்மை நேயம் பாடிய உலகத்திலே மூத்த குடி நாங்கள் தான். கல்லு மாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே அரிசி மாவிலே கோலம் போட்டோம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று. எங்களது மானுட நேயம் அல்ல, உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். எல்லாம் மனிதனை பாடினார். எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினார். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார். மனிதன் செத்து விழும் போதே திரும்பி பார்க்காமல் போகிற கூட்டத்துக்கு இடையிலே வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடினேன் என்று உயிர் வாடி நின்றான் வள்ளலார் பெருமகன். காரணம் உயிர்மை நேயம். பசியோடு இருக்கிற போது பார்த்து கொண்டு போகிறார். அன்பிற்குரிய மக்களே, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் செல்லம் அவர்கள். அடுத்தவன் பசியோடு இருக்கிற போது உணவு உண்ணாதே, அதுவும் அவரே தான். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக இறைமகன் இயேசு. என்ன கொண்டு வந்தாய்? கொண்டு செல்ல நம்முடைய மாயோன், அவர்களுடைய கிருஷ்ண பரமாத்மா. இதைத்தான் நம்முடைய மூதாதை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்கிறார். யாருக்கும் நீ எதிலும் குறைந்தவன் அல்ல. தத்துவத்திலே, கோட்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனம் தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டதற்கு காரணம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம். அதனால் தன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு என்று எண்ணினோம். ஆங்கிலம் படிப்பது, பேசுவது அறிவு என்று எண்ணினோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, எந்த கல்வியாளரையாவது சான்றோரையாவது மறுக்க சொல்லுங்கள், ஆங்கிலத்தில் பல உயிர் சொற்கள், கலை சொற்கள் தமிழ் போட்ட பிச்சை ஆங்கிலத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்து
500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. உருவானதுல இருக்கிறது. தொல்காப்பியர் பாடும்போது என்பனார் புலவர் என்று 230 இடத்திற்கு மேலே பிற புலவர்கள் எனக்கு முன்னும் பல புலவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தொல்காப்பியம்தான் மூத்தவன், தொல்காப்பியமே மூத்த இலக்கண நூல் என்று வரையறுத்திருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், அவருக்கு முன்னாலே 230க்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்கள் அவரே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்பனார் புலவர் என்று அவர் கூறியது போல, என்று இவர் கூறியது போல என்று. அப்படின்னா பாத்துக்க, நீ என்ன இல்ல உன்னிட்ட? நீ கன்னடமா வேற மொழி இல்லாமல் இயங்க முடியாது. இந்தியா வேற மொழி இல்லாத இயங்க முடியாது. இந்தி என்கிற மொழி உருவாகி 500 ஆண்டுகளை நிறைவு செய்யல. முகலாயர்கள் இந்த மண்ணை ஆள்கிற போது அவனுடைய தாய்மொழி பாரசீக மொழி ஆட்சி மொழியாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இந்தியை கொண்டு வர நினைக்கிறான், இங்கிலீஷ் இருக்கும் அப்படி. அப்ப இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை கிடைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி பாரசீகம் படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு. ஏன்னா அரசாட்சி செய்கிறவன் மொழி எதுவோ அதை கற்றால் தான் மதிப்பு, அதை கற்றால் தான் வேலை. அப்ப பாரசீக மொழியை படிக்க தொடங்கும் போது பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலக்குது. குறைந்த அளவு சமஸ்கிருதம், அதிகபட்சம் பாரசீக மொழி கலந்து உருது என்கிற மொழி பிறக்குது. அப்படிதான் உருது பிறக்குது. உருதுக்கும் பின்னாடி, மிக மிக பின்னாடி பாரசீக மொழி குறைவாகவும் சமஸ்கிருத மொழி சற்று அதிகமாகவும் கலந்து பிறந்த மொழிதான் இந்தி. 500 ஆண்டுகளை தொடல, நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உன் மொழியில் இருக்கிற இலக்கிய வளமை, காப்பியங்கள் ஏதாவது எவன்கிட்ட இருக்கு சொல்லு, எவன்கிட்ட இருக்கு சொல்லு. இஸ்லாமிய மார்க்கமா உமர் புலவர் தந்த சீரா புராணம் இருக்கு. கிறிஸ்தவமா ஜோசப் பெஸ்கி வீரமாமணிவர் தந்த தேம்பாவணி இருக்கு. வேற என்ன, இந்து மதத்தை ஏற்றுக்கிறியா, கம்ப ராமாயணம் இருக்குது. பௌத்தத்தை ஏற்றுக்கிறியா, மணிமேகலை இருக்கு. சமணத்தை ஏற்றுக்கிறியா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளே சமண துறவிதான், சிலப்பதிகாரம் இருக்கு. இங்கே எல்லா சமயங்களுக்கும் இலக்கியம் கண்ட ஒரே மொழி உலகத்திலே தமிழ்தான். யாரு எப்படி மொழியை சொல்லுவா? மொழி சேலத்தின் மாபெரும் எழுத்தாளன் கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகின் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு, கற்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது என்கிற ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் தமிழர்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு வரி சொல்றார், அந்த தமிழ் என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்கிறார். தென்னிந்தியாவில் இன்னைக்கு இவர்கள் சொல்கிற திராவிட மொழி எல்லாம் தமிழின் குழந்தைகள். எப்படி பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி இந்த மொழிகள் பிறந்தது பிரிந்ததுவோ, அப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடம், 1600 தெலுங்கு, 500 ஆண்டுகள் அதற்கு முன்பு உருவான மொழி மலையாளம், பின்பு துளு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுவே என்று தமிழ்தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடி அந்த பாட்டில் இருக்கு. ஆனால் அதை திட்டமிட்டு தூக்கி வீசியவர்கள் இவர்கள் தான், திராவிட திருவாளர்கள். உனக்கு எந்த பெருமையை விட்டு வைத்திருக்கிறான்? கீழடியிலே ஆய்வு, தமிழனின் தொன்ம அடையாளங்கள் 2600 ஆண்டு எவனுக்கும் தெரியாது. ஒரு தோராய கணக்கு தமிழிலே குத்து மதிப்பா சொல்றான்ப்பா, வாய் கணக்கா சொல்றான்ப்பா. அப்படி 2800 ஆண்டு சொல்லிட்டு போறான். யாரு பார்த்தது? அவன் புதையும் போது கூட இருந்து பார்த்தவன் யார்? போட்டோ எடுத்து படம் எடுத்தவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் ஒரு கணக்கு. திருக்குறள் 2000 ஆண்டு இருக்கலாம்னு இவன் தான் வள்ளுவருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே குறிச்சு வச்சுட்டு போவான். வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கணக்கு. அவர் 5000 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கலாம். 1330 இல்ல 3000 கூட எழுதியிருக்கலாம்.
எழுதியிருக்கலாம். கரையான் தின்னது போக, கண்டகமே எரிச்சது போக, 300 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வைத்தாலும் ஓலைச்சுவடி 300 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு, அது நொறுங்கிரும். இப்ப நீ சொல்ற மாதிரி 2000 ஆண்டே வச்சுக்கள், 2000 ஆண்டே வச்சுக்க. வள்ளுவ பெருமகனார் திருக்குறள் எழுதி தந்து 2000 ஆண்டு. அப்ப 2000 ஆண்டு என்றால் ஒரு பெட்டிக்குள்ளே ஓலைச்சுவடியிலே எழுதி பத்திரமா பூட்டி வச்சிருந்தாலும் 300 ஆண்டுக்கு ஒரு முறை நொறுங்கி போயிடும். அப்படின்னா அதை மறுபதிப்பு செய்து கடத்தணும். அப்ப ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் எழுதி கடத்திருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய நம் போற்றுதற்குரியவன் பார்த்துக்க. கடைசியா அதுவும் நொறுங்கி போயிருந்திருக்கும். நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் எல்லீஸுங்கிற ஒருத்தட்ட கொடுத்து, வெள்ளக்காரன் கொடுத்து, அவன் படிச்சு பார்த்து மிரண்டு போய் அதுவரை சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி என்று கருதி கொண்டிருந்தார்கள். மதிப்பிற்குரிய பெருமகனார் எல்லீஸ் அவர்கள் தான் இந்த இல்லை தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே தமிழ் என்று ஒரு மொழி உண்டு, அது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி என்று அடித்து சொன்னவன் அல்ல எல்லீஸ் அவர்கள். அவர்தான் அதை அச்சிலே ஏத்தினார். ஓலைச்சுவடியிலிருந்து தாளுக்கு அழியாத தாளுக்கு மாற்றிய பெருமை எல்லீஸ் அவர்களுக்கு தான் சார். அதான் இன்னைக்கு எல்லீஸ் தெருலாம் இருக்குது சென்னையிலன்னா காரணம் அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் எல்லீஸ் நகர், எல்லீஸ் தெருன்னு இருக்கு.